வணக்கம், வாழ்க வளமுடன். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஃபேஷியல் பால்சி என்ன சொல்லக்கூடிய ஃபேஷியல் பேரலைஸ்ன்னு சொல்லலாம். தமிழில் சொல்லணும்னா முகவாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. இது எதனால் உருவாகுது, இந்த பிரச்சனையோட காரணம் என்ன, அந்த காஸ் ரூட் என்னன்னு பார்த்தோம்னா, dysfunction of facial nerve due to infection of ன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பேராகிராஃப் சொல்கிறாங்க. அதாவது என்ன இன்ஃபெக்ஷன் ஆயிடுது, ஃபேஷியல் நர்வில் இன்ஃபெக்ஷன் வந்துடுது, அதனால் இந்த பிரச்சனை வருது என்ன சொல்கிறாங்க. அதுக்கு உண்டான காரணமாக சொல்லக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனுக்கு காரணம் என்ன, HSV1, CMV, CBVங்கிற இந்த 3 டைப் ஆஃப் வைரஸ். இது இல்லாமல் எப்ஸ்டீன் வைரஸ்னு ஒன்று, வரியாலோஸ்டர் வைரஸ் ஒன்று, இந்த மாதிரி நிறையா வைரஸ் பேர் கொடுத்துட்டு போகிறாங்க டெக்னிக்கலாக. அந்த வைரஸ்களோட இன்ஃபெக்ஷன், அதாவது தொற்று நம்ம முகத்தில் இருக்கிற இந்த நரம்பு மசில்ஸில் பாதிக்கிறதுனால இது உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு காரணம் என்ன, வீக்னஸ். இன்னொரு காரணம் என்ன, அந்த வீக்னஸோட தொடர்கதையாக வரக்கூடிய மசில்ஸில் வரக்கூடிய பேரலைஸ் கண்டிஷன், அதாவது தொடர்பு அற்று போகிறது, தொடர்பு ஸ்டக் ஆகி போகிறது என்ன எடுத்துக்கலாம். இது மற்ற காரணங்கள் என்ன பார்த்தோம்னா, தலையில் அடிபடுறது, இல்லை கழுத்தில் அடிபடுறது, இல்லை மூளையில் ஸ்ட்ரோக் வந்து பிரெயின் செல்ஸ் டேமேஜ் ஆகிறது, இல்லை ஆக்சிஜன் கிடைக்காம பிரெயின் செல்ஸில் பிரேக்கேஜ் வர்றது இன்னும் சொல்லி நிறையா விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். அதே போல் மண்டை ஓட்டில் அடிபடுறது, காதோட இன்ஃபெக்ஷன், அதாவது உள்காதோட இன்ஃபெக்ஷன், தொற்று காதில், இந்த மாதிரியான விஷயங்கள்னால இந்த ஃபேஷியல் பேரலைஸ்ங்கிறது உருவாகலாம். இந்த முகவாதம்ங்கிறதுக்கான காரணங்கள் இவ்வளோ இருந்தாலும் இதை சிம்டம்னு வச்சு பார்த்தோம்னா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இது முகவாதம் தானா இல்லை நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாமல் சில பேர் திணறுவாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு சில குறிப்புகள்னு பார்த்தோம்னா, கண்ணை முழுசாக மூட முடியாது. இதை நல்லா கூர்ந்து பார்த்தோம்னா, ஒரு கண்ணு தூங்கும் போது நல்லா மூடி இருக்கும், ஒரு கண்ணு திறந்த மாதிரி இருக்கும், இல்லை ஒரு கண்ணு அரைதான் மூடி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்ணை மூட முடியாமல் இருக்கும். இல்லைனா கண்ணை க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும்போது 2 கண்ணையும் சேர்த்து க்ளோஸ் பண்ணாங்கன்னா 2 கண்ணும் ஒரே மாதிரி க்ளோஸ் ஆகாது. ஸோ இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். வாயில் டேஸ்ட் இல்லாமல் போகும். சில நேரத்தில் வாயில் வந்து ஒரு உலோகத்தன்மை உருவாகும். அதாவது ஏதோ இரும்பை வாயில் வச்சு சாப்பிட்ற மாதிரியோ இல்லை இந்த மாதிரி ஒரு மெட்டாலிக் டேஸ்ட் கிடைக்கும். இல்லைன்னா சுத்தமாக டேஸ்ட்டே இல்லாமல் போகும். அதே போல் வாசனை அறியும் திறன் சுத்தமாக குறைஞ்சி போகும், இல்லைன்னா இல்லாமையே கூட போகும். சாப்பாடு ஜீரணம் சரியாகாது, சரியாக மெல்ல முடியாது. ஈட்டிங், அதாவது சாப்பிட்றதுலேயும் தண்ணி குடிக்கிறதுலேயும் மற்ற நீராகாரங்களை குடிக்கிறதுலேயும் டிஃபிகல்ட்டி இருக்கும். உள்ளே முழுங்கிறது கஷ்டமாக இருக்கும். தண்ணி குடிக்கும் போது ஒரு பக்கமாக தண்ணி உள்ளே போகும், இன்னொரு பக்கம் வாயிலிருந்து வெளியே வழியும். ஐப்ரோ ன்னு சொல்லக்கூடிய கண் புருவத்தில் ஒரு வலி இருக்கும். காதோட பின்பக்கத்தில் வலி இருக்கலாம். சவுண்ட் சென்சிட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். சுத்தமாக அவங்களால சவுண்ட் டாலரேட் பண்ண முடியாது. சவுண்ட் ரொம்ப அவங்கள கஷ்டப்படுத்தும். இந்த மாதிரியான சிம்டம் இருக்கிறவங்க உடனே சில ப்ரிகாஷனரி மெஷர்ன்னு சொல்ல ப்ரிவென்டிவ் விஷயங்கள் செய்யலாம். அந்த ப்ரிவென்டிவ் விஷயங்கள்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, அடிக்கடி ஃபேஷியல் மசாஜ் பண்ணிக்கிறது, முகத்தோட நரம்புகளை, முகத்தோட தசைகளை ஆக்டிவேட் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் மசாஜ் பண்ணிக்கலாம். மன அமைதி ப்ளஸ் வந்து ஒரு ஃபோக்கஸிங்
நம்மளோட பரபரப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கும், மூளையில் இருக்கிற நர்வ் செல்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும், கொஞ்சம் ரிஜுவனேட் பண்ணுறதுக்கும் மெடிடேஷன் பண்ணலாம். ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணால் இந்த பிளட் சர்க்குலேஷனுங்கிறது ப்ராப்பராக இருந்தால், என்ன தான் இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் அதை பிளட் ஸ்ட்ரீமில் எடுத்துகிட்டு போய் ஃபில்ட்ரேஷன் பண்ணி உடம்புலேருந்து கழிவு நீக்கும் பணிகள் தொடர்ந்து செய்கிறதுனால எக்ஸசைஸுங்கிறது ஒரு பெஸ்ட் ப்ரிவென்ஷன் ஃபார் ஃபேஷியல் பேரலைஸ் வராமல் தடுத்துக்கிறதுக்கு. இன்னும் இந்த ஃபேஷியல் பேரலைஸ் வர மாதிரி இருக்குதுங்கிற கண்டிஷன்லேயே அடிக்கடி ஒரு துணியை நல்லா சுடுநீரில் போட்டு எடுத்து புழிஞ்சி அந்த சூட்டோடு அந்த ஒத்தடம் கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. அந்த முகத்தில் எந்த இடத்துல கொஞ்சம் கடினமாக இருக்குதோ அந்த இடத்துல ஒத்தடம் கொடுக்கறது. இது இல்லாமல் உணவுன்னு சொல்லும்போது நிறைய 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 பச்சை கலர் உணவுகள் நிறைய சாப்பிட்றது, நிறைய நல்ல சத்தான சமச்சீரான உணவுகள் சாப்பிட்றது, வெஜிடபிளில் விரும்பி சாப்பிட்றது, வெஜிடபிள் சூப் நிறைய சாப்பிட்றது, சத்து குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கிறது. குறிப்பாக விட்டமின் B6, விட்டமின் B9, விட்டமின் B12ங்கிற சத்துக்கள் நிறைந்த உணவை ரெகுலராக எடுத்துக்கிறது. இந்த விட்டமின் B6, B9, B12 நிறைந்த உணவுகள் எதுங்கிறது நம்ம பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபாரம் யூடியூப் சேனலில் இந்த விட்டமின் B6, விட்டமின் B9, விட்டமின் B12ங்கிற தலைப்பிலேயே நிறைய பதிவுகள் இருக்குது. அதை மறுபடியும் ஒருத்தர் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரியான உணவுகள் எடுத்தோம்னா நம்மளுக்கு ஃபேஷியல் பேரலைஸிலேருந்து ப்ரிவென்ஷன் கிடைக்கும்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் ஜிங்க் சத்து நிறைந்த உணவுகள் எடுத்தாலும் இந்த ஃபேஷியல் பேரலைஸிலேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ரொம்ப ஓவர் கோல்டில் இருக்கிறது, முக்கியமாக ஏசி ரூமில் ஏசியோட த்ரோ நம்ம மூஞ்சில் போடுற மாதிரி தூங்குறது, இல்லை பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ ரொம்ப சில் காற்று நம்ம மூஞ்சில் போடுற மாதிரி ட்ராவல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டால் இதிலேருந்து ப்ரிவென்டிவ் ஆயிடலாம். சரி, வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கரெக்டிவ் மெஷர்ஸ் நடக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி மேலே சொன்ன உணவு பழக்கத்துக்கு கண்டிப்பாக மாறிடணும். எதெல்லாம் இந்த ஃபேஷியல் பேரலைஸை கொண்டுட்டு வரக்கூடிய ஆக்டிவிட்டீஸோ அதெல்லாம் குறைச்சிக்கணும். நல்ல சத்தான உணவுகள் நிறைய எடுக்கணும். பாதிக்கப்பட்ட அந்த ஃபேஷியல் மசில்ஸை மறுபடியும் ரீகண்டிஷன் பண்ணுறதுக்கு சில எக்ஸசைஸ்கள் லைக் காற்றை வாயில் வச்சு ஊதுறது, பலூன் ஊதுறது, நம்ம பபுள்கம் சாப்பிட்றது, ரொம்ப நேரம் மெல்றதுங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியாக செய்யும் போது இதிலேருந்து நல்ல க்யூர் கிடைக்கும். இது இல்லாமல் தண்ணி குடிக்கும்போது வாயில் ஃபுல்லாக தண்ணி வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் அந்த தண்ணியை ரொம்ப கேர்ஃபுல்லாக உதட்ட மூடி வெளியே விடாமல் வாய்க்குள்ளேயே வச்சுருக்கிறதுங்கிற மாதிரியான சில எக்ஸசைஸுகள் தொடர்ச்சியாக செஞ்சோம்னா இந்த ஃபேஷியல் பேரலைஸிலேருந்து முழுசாக வெளியில் வரலாம். இந்த ஃபேஷியல் பேரலைஸை சரி பண்ணக்கூடிய சில மருந்துகள் என்ன பார்த்தோம்னா ஹோமியோபதியில் முக்கியமாக அக்கோனைட், அகரிகஸ், காஸ்டிகம், காக்குலஸ், டல்கமாரா, நக்ஸ்வாம், பிளாட்டினா, ஐப்பெரிக்கம், பெலடோனா, அவினா சட்டிவா, எச்னிஷியா, ஆர்னிகா நிறைய மருந்துகள் இருக்குது. இதில் குறிப்பாக அசஃபோட்டிடா, ரஸ்டாக்ஸ்ங்கிற மருந்துகளும், ஆர்னிகா, அவினா சட்டிவாங்கிற மருந்தும் எந்த நேரத்துலையும் ஃபேஷியல் பேரலைஸுங்கிற கண்டிஷனை ரொம்ப ஈஸியாக சரி பண்ணக்கூடிய மருந்துகள். ஸோ அதனால் ஹோமியோபதி மருத்துவத்தை நாடும்போது ஃபேஷியல் பேரலைஸுங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம் பூதகாரமாக காமிப்பாங்க. உங்களுக்கு ஃபேஷியல் பேரலைஸ் வந்துடுச்சு, இதாகிப்போச்சு, அதாகிப்போச்சு வந்துட்டு சிடி ஸ்கேன் எடுங்க, பிரெயின் ஸ்கேன் எடுங்க, அந்த ஸ்லைட் ஸ்கேன் எடுங்கன்னு பெரிய பெரிய பையா உங்களை தூக்க விட்ருவாங்க. அந்த விதத்தில் ஹோமியோபதி மருந்து எடுக்கும்போது பயமே இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் சரியாகக்கூடிய தன்மையை உருவாக்கி கொடுக்கும். ஓகே, இப்போ என்னோடய கன்க்ளூஷனுக்கு வரும்போது இந்த ஃபேஷியல் பேரலைஸ் யாருக்கு வரும்? சத்து குறைபாடால் மட்டும்தான் வரும். இந்த இன்ஃபெக்ஷனெல்லாம் நான் ஒத்துக்கிறதில்ல. சத்து குறைபாடு, லோ பிபி இது மட்டும்தான் பேஸ் காரணம். நேற்று என்கிட்ட வந்த பெண்கள்
ஒரு 6-7 பேர் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அந்த 6-7 பேரும் காலையில் சாப்பிட்றதுங்கிறது ஒருத்தவங்க 10ங்கிறாங்க, ஒருத்தவங்க 10ங்கிறாங்க, ஒருத்தவங்க 11. நான் காலையிலே சாப்பிடவே மாட்டேன் சார் என்ன சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு ஹெல்த்தை மேனேஜ் பண்ணுறவங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரியான பெரிய பெரிய கஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் காலை உணவு அதாவது நான் சொல்கிறது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் சொல்லிட்டுன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் காலை உணர்வுங்கிறதையும் காலை உணவுங்கிறதையும் நான் கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னு நினைப்பீங்க. நான் காலை உணர்வுன்னு சொல்கிறது காலையில் ஏந்திரிக்கிறது, காலையில் டாய்லெட் போகிறது, காலையில் சாப்பிட்றதுங்கிற அந்த காலை உணர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக வரணும். இது ஆர்டிஃபிஷியலாக வந்ததுன்னா கஷ்டம்தான். ஸோ அதனால் சத்தான உணவு இல்லாத காரணத்தால் தான் முக்கியமாக இதில் பாதிக்கப்படுறது ஃபேஷியல் நெரோலஜியான்னு சொல்லக்கூடிய ஃபேஷியல் பால்சின்னு சொல்லக்கூடிய முகவாதம்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனையில் அதிகமாக பாதிக்கப்படுறது பெண்கள். அப்போ ஆண்கள் இல்லையா எல்லாம் இருக்கிறாங்க. அது அவங்களோட பாதிப்பு எந்த காலங்களில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா வயதான காலங்களில் தான் வரும். இளமையிலே வர்றது மிட் ஆஃப் 30ஸ்லேயே வர்றது யாருக்கு என்ன பார்த்தா பெண்களுக்கு தான். ஸோ அதனால் பெண்களுக்கு இதோட காரணம் என்னன்னா பியூர்லி சத்து குறைபாடுங்கிற ஒரே ஒரு காரணம் தான்ங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கையாக நல்ல உணவுகள், நல்ல எக்ஸசைஸ் மட்டும்தான் முடியும். இப்போ எனக்கே சொல்லணும்னா என்னோட ஹிஸ்ட்ரியை சொல்லலாம். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நான் தொடர்ச்சியாக மாதத்தில் ஒரு 2 சாட்டர்டே சண்டே வந்து நான் திருப்பூர் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். அங்கே ஒரு கிளினிக்கு இங்கேருந்து போய் அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு திரும்பி வர்றது. பொதுவாக அந்த ஜர்னி எப்படி இருக்கும்னா பாண்டிச்சேரியிலேருந்து ஈவினிங் 4 o'clock ட்ரெயின், அது விழுப்புரம் போகும், விழுப்புரத்துலேருந்து திருச்சி, திருச்சியிலேருந்து ஈரோட்டில் நைட் ஸ்டே, மறுநாள் காலையில் திருப்பூர். இப்போ நான் இதை எதுக்கு இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன்னா நான் எப்போதும் என் மூஞ்சில் காற்று போடணும்னு சொல்லி நான் விண்டோ சீட்டாக பிடிப்பேன். ட்ரெயினில் விண்டோ சீட்டில் உட்காந்து போவேன். விழுப்புரம் போனோடனே டைரெக்ஷன் மாறி விண்டோ சீட்டு இந்த ஆப்போசிட் டைரெக்ஷன் மாறிடும். உடனே அடிச்சு பிடிச்சி இன்னொரு விண்டோ சீட்டு பிடிச்சி உட்காருவேன். திருச்சி போனோன்னா மறுபடியும் டைரெக்ஷன் மாறிடும் ட்ரெயினுக்கு, மறுபடியும் விண்டோ சீட்டில் உட்காருவேன். ஈரோட்டில் போய் இறங்கி லேட் நைட்டில் சரியான சாப்பாடு இல்லாமல் போய் அங்கே ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் நைட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எர்லி மார்னிங் எழுந்திரிச்சு மறுபடியும் பிரேக்ஃபாஸ்ட் இல்லாமல் வேகமாக கிளம்பி காஃபி டீயோட திருப்பூர் போய் அங்கே போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதெல்லாம் உட்காந்து சாப்பிட்டோம்னா ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இருக்காதுங்கிறதுனால கண்டினியூஸாக பேஷண்ட் பார்த்துட்டு ஈவினிங் 4 o'clock வரைக்கும் ஒன்லி டீலேயே ஓடும். 4 o'clock அப்புறம் அவங்க வீட்டில் ஏதாவது டிஃபன் சாப்பிட்டாங்க டாக்டர் வீட்டில். அங்கேருந்து பஸ்ஸில் மறுபடியும் விண்டோ சீட், கடைசி சீட்டில் போய் அந்த கண்டக்டர் உட்கார சீட்டில் போய் உட்காந்துக்குவேன். ஸோ அந்த ஃபுல் காற்று மூஞ்சிலேயே அடிச்சுட்டு அந்த ஒரு பக்கம் மட்டும் அடிச்சுட்டே வந்ததுனால ஒரு லேட்டரான் யோசிச்சு பார்க்கும்போது என் மூஞ்சில் ஒரு பக்கம் உணர்வு இழக்கும் தன்மையே வந்துட்டு இருந்தது. ஒரு மாதிரி ரஃப் ஆகிட்டே இருந்தது. ஸ்கின்னெல்லாம் ஒரு மாதிரி ரஃப்பாகவும் சதையெல்லாம் ஒரு மாதிரி டைட்டான மாதிரி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் ஐடென்டிஃபை பண்ண ஆஹா இதாண்டா ரூட் காசுன்ட்டு. ஸோ மருந்து எடுக்கலை, ஆனால் நான் திருப்பூர் போகிறத ட்ராவல் பண்ணுறத குறைச்சிக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி நம்மளோட கஷ்டங்கள் ஒரு பெரிய கஷ்டமாக உருவெடுக்கிறதுக்கு முன்னாடி எதை முடிஞ்ச அளவுக்கு தடுக்க முடியுமோ தவிர்க்க முடியுமோ அதை செஞ்சு எதெல்லாம் சேர்க்க முடியுமோ அதெல்லாம் செஞ்சோம்னா இந்த மாதிரி பிரச்சனை வராமல் தடுக்கலாம்ங்கிறது இங்கே குறிப்பாக உங்களுக்கு சொல்லணும். வாழ்க வளமுடன். இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் மெசேஜ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைப்பதற்கு பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபாரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு இந்த மெசேஜை ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.